மிருகங்கள் ஏன் சண்டை போடுது? எதுக்காக இந்த போட்டி? உயிரையே பணயம் வைக்கிற அளவுக்கு ஏன் இப்படி? இந்த கேள்விகள்ல தான் அதுங்க இருக்கிற இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான பதிலும் அடங்கியிருக்கு. இந்த பூமியில வாழ்ற சின்ன பூச்சிகள்ல இருந்து மிகப்பெரிய பாலூட்டி மிருகங்கள் வரை உயிர் வாழ போராட்டம் தான் பதிலா இருக்கு. இதுக்கான தீர்வுகள் மிருகங்களுக்கு மிருகம் ரொம்ப வித்தியாசப்படும். சில மிருகங்களுக்கு ஆச்சரியப்படும் விதமா அமையும், சில மிருகங்களுக்கு அதிரடியா அமையும். ஒவ்வொரு இனத்தின் வாழ்க்கைக்கும் இந்த கோபம், போட்டி, சண்டை எல்லாமே அர்த்தம் கொடுக்குது. இது உயிர் வாழறதுக்கான போட்டி. அதிகாரம், ஆதிக்கம், அப்புறம் மேலாதிக்கம். மனிதனையும் சேர்த்து பல மிருக இனங்கள் வெவ்வேறு சமூக கட்டமைப்புக்குள்ள வாழுது. பல பேர் இருக்கிற கூட்டத்துல ஒரே ஒரு சக்தி வாய்ந்த தலைவனாலேயே எல்லாருக்காகவும் முடிவுகள் எடுக்கப்படுது. ஒரு கூட்டத்தோட தலைவன் பதவிக்கு மிகப்பெரிய போட்டி நடக்கும். ஏன்னா தலைவனுக்கு பல சலுகைகள் எப்பவுமே இருக்கும். தூக்கம், உணவு, இனப்பெருக்கம் எல்லாத்திலையும். மனிதனோ பபூனோ ஓநாயோ தலைவனா இருக்கிறது சுலபம் இல்ல. ஓநாய்கள் வாழ்ற சமூகம் ரொம்ப சிக்கலானது. ஒவ்வொரு ஓநாயும் தன்னோட இருப்பை தக்க வச்சுக்க போராடியே ஆகணும். இந்த போராட்டம் காலம் காலமா இருக்கு. ஓநாய்களோட சமூகம் அதிக ஆற்றலோடும் ரொம்ப நவீனமாகவும் இருக்கிறதால வடதுருவத்திலேயே இருக்கிற பிரெடேட்டர்ஸ்ல இது ரொம்ப முக்கியமா கருதப்படுது. பெரிய காட்டுப்பன்னிலிருந்து ரெட் டியர் வரைக்கும் இப்படித்தான் ஓநாய் கூட்டம் வேட்டையாடும். ஆனா இறைய வேட்டையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அதிகார பிரச்சனை ஆரம்பிக்கும். ஓநாய் கூட்டத்துல படிநிலைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஓநாய்க்கும் ஒரு தனி இடம் உண்டு. இது எதுல பயன்படுதோ இல்லையோ, கண்டிப்பா சாப்பிடும் போது பயன்படும். இந்த ஓநாய் சமூகத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிற தலைவன் ஓநாய யாரும் எப்பவும் எதுக்காகவும் கேள்வி கேட்க முடியாது. அதனால தலைவன் ஓநாய் தனக்கு துணையா ஒரு ஓநாயை வச்சுக்கும். எல்லாவித பிரச்சனைகளையும் இந்த ஓநாயை வச்சு தலைவன் தீர்த்துக்கும். ஊளையிடும் போது, சத்தம் போடும் போது, சில சமயம் ரத்தம் வர்ற அளவுக்கு சண்டை போடும் போதும் இது தேவைப்படும். சில சமயங்கள்ல தன்னைத்தானே பெரிய ஹீரோவா நினைச்சுக்கிற ஓநாய கூட்டத்தில் இருக்கிற மற்ற ஓநாய்களுக்கு பிடிக்காது.
அப்ப அதுங்களுக்குள்ள சண்டை உருவாகி அந்த ஓநாய் கடிபட்டு தான் இறந்து போகும். இலைத்தழைகளை சாப்பிடுற மிருகங்களுக்கு நடுவுல இந்த ஆதிக்கம் பலத்தை வச்சு நிரூபிக்கப்படும். ஆப்பிரிக்கா கண்டத்துல இதை உண்மைன்னு நிரூபிக்க பல ஆதாரங்கள் இருக்கு. அநேகமா எது பெருசா இருக்கோ அதுதான் இங்க பாஸ். ஆப்பிரிக்கன் பஃபலோ மந்தைகள் ரொம்ப சிக்கலானது. இதுல நிறைய மாடுகள் ஆதிக்கம் செலுத்தும். தங்களோட பலத்தை நிரூபிக்க சின்ன வயசுல இருந்தே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மந்தையின் வருங்கால தலைவன் யாருங்கிறது இப்பவே நிர்ணயிக்கப்படுது. இதுதான் ஆப்பிரிக்கன் இல்ல கேப் பஃபலோ மந்தைன்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற ஆண் மாடுகளுக்கு ஒண்ணுக்கொன்னு நல்ல பழக்கம் உண்டு. தலைவன் பதவியில ஒரு மாடு இருக்கும். அதுக்கு வயதான மாடுகள் நல்லது சொல்லும். இப்படி இருந்தாதான் சவானாவுடைய ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு உயிர் வாழ முடியும். சிங்கம் எருது தினம் தினம் மோதிக்கொண்டே இருக்கும். இதுங்களை பிரிக்க யாராலையும் முடியாது. இங்க தினம் போராடும் இரண்டு வலிமை மிக்க சமூகங்கள் இவை. ஆனா அடிக்கடி இந்த வலிமையான எருமை மாடுகளால சில சிங்கங்கள் காத்துல பறக்கிறத பார்க்கலாம். பெண் சிங்கங்களுக்கு உயிர் வாழ தேவையானது எதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். கூட்டமா எருமை மாடுகள் வரும்போது ஒதுங்கி இருக்கிறது தான் அது. சில விலங்கினங்கள்ல ஆதிக்கத்துக்கான போட்டி வாழ்நாள் பூரா இருக்கும். பிறந்த நொடியிலிருந்து இறக்கும் நொடி வரைக்கும். உதாரணத்துக்கு இந்த சாக்மா இல்ல கேப் பபூன்ஸ் சொல்லலாம். 12 to 100 குரங்குகள் வரைக்கும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமா வாழும். ஆனா இது எல்லாத்துக்கும் தலைவனா ஒரு பெரிய குரங்கு இருக்கும். மிக உறுதியான தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லைன்னா தலைவனை எதிர்த்து போட்டி போட முடியாது. இருந்தாலும் இந்த தலைவன் பதவிக்காக சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு ஆண் குரங்கு குட்டியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். தலைவன் ஆகிறதுக்காக தங்களோட பலத்தை அதிகரிச்சுக்கும். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த குரங்குகளுக்கு நடுவுல நடக்கிற இந்த போட்டி தான் அதை நிரூபிக்கும்.
இந்த போட்டியில ஜெயிக்கிற குரங்குக்கு தான் கூட்டத்துல ஆதிக்கம் செலுத்துற சக்தி கிடைக்கும். அது மட்டுமல்ல, இதுல ஜெயிச்ச குரங்கு தான் தலைவனாக போட்டி போட முடியும். பபூன் சமூகத்துல துணையா நிக்கிறதுக்கு தொண்டர் படை இல்லாம எந்த பபூனும் தலைவனாக முடியாது. மேல மேல பதவிக்கு போகணும்னா எந்த ஒரு மிருகத்துக்கும் உடல் பலம் முக்கியம். சிலியோட பசிபிக் கடற்கரையில தோல்வி கண்ட ஒரு மிருகம் விழுந்து கிடக்குது. ஒரு சவுத் அமெரிக்கன் சீ லயன் தலைவனாகிற போட்டியில தோத்துருச்சு. இப்ப அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. எதிரிகளால கொல்லப்படல, ஆனா சக்தியை இழந்துருச்சு. இனப்பெருக்க காலத்துல மிகப்பெரிய சீ லயன்ஸ்க்கு நடுவுல பெண் சீ லயனுக்காக பாறை மேல பெரிய போட்டியே நடக்கும். இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா நிறைய போட்டியாளர்களோட சண்டை போட வேண்டியிருக்கும். போட்டியில வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த நேரத்துல தூக்கமும் இருக்காது, சாப்பாடும் இறங்காது. மேலாதிக்கம் செலுத்த சவால்கள் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும். தோக்குற கடல் சிங்கங்கள் அந்த இடத்தை விட்டு தானாகவே வெளியேறிடணும். கிடைச்ச அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பல நட்புகள், போராட்டங்கள், ஏன் போர்கள் கூட நடக்கும். கூட்டத்தோட தலைவர்கள் தங்களோட குழந்தைகளுக்காக நல்ல உணவும் தங்குறதுக்கு நல்ல இடமா எப்பவும் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா விலங்குகள்ல தலைவர் பதவியில் இருக்கிற எந்த ஒரு மிருகமும் தனக்காக மட்டுமில்லாம தன்னோட மொத்த இனத்துக்காகவும் தன்னோட இருப்பிடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் போராடும். தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தான் ஒரு விலங்கு வாழும், உணவு தேடும், இனப்பெருக்கம் செய்யும். பல விலங்குகளுக்கு எல்லை இருக்கு. வெளியிலிருந்து வர்ற எதிரிகள் கிட்ட இருந்து தங்களுடைய ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்கு. அதோட வாழ்வா சாவா போராட்டமே இதுல தான் அடங்கி இருக்கு. வயலட் இயர்ஸ் ஹம்மிங் பேர்டோட ஒரு இனம். மரகத பச்சை கலர்ல சின்ன பொம்மை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். மின்னல் வேகத்துல பறக்கக்கூடியது. போட்டின்னு வந்துட்டா வீரமா சண்டை போடக்கூடியது. எல்லா ஹம்மிங் பேர்டுகளுக்கும் நிறைய சக்தி கொடுக்கிற உணவுகள் எப்பவும் தேவைப்படும். அதனால ஒரு நாள்ல பெரும்பாலான நேரத்தை தேனை தேடி பூக்கள் பூக்களா அது சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஹம்மிங் பேர்டோட சின்ன எல்லை பகுதி தான் இதோட போர்க்களம்னு சொல்லலாம். தன்னோட உணவை எதிரிகள் எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்காக அந்த இடம் யாருக்கு சொந்தமோ அந்த பறவை அதுக்காக போராடிக்கிட்டே இருக்கணும்.
நம்ம கண்ணுக்கு தெரியறத விட தன்னோட இடத்துக்கு யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு பறவையும் ரொம்பவே அக்கறையோட பாதுகாத்துக்கிட்டு வரும். கொஞ்ச தூரத்துல அமேசானுடைய நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற இன்னொரு காட்டுல காத்துல ஒரு விதமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தேனீக்களோட சத்தம் தான். ஆச்சரியப்படும்படியா இந்த தேனீக்கள்லாம் எறும்புகளோட கூட்டுக்கு மேலதான் வீடு கட்டும். இருந்தாலும் தேனீக்களும் எறும்புகளும் எப்பவுமே நண்பர்கள் தான். அதாவது வேற எதுவும் வந்து இந்த அமைதியை கெடுக்காத வரைக்கும். ஒரு குரங்கு கிளையை அசைக்கிறதும் கூட பெரிய பிரச்சனையா மாறும். ஆனா பிரச்சனை குரங்கால இல்ல, நண்பர்களா பழகிற இந்த எறும்புகளே தேனீக்களுக்கு பிரச்சனை ஆயிடும். முதல்ல வர்ற எறும்பு கூட்டத்தை தேனீக்களோட படைத்தளபதி எதிர்த்து நிக்குது. ஆனா இந்த போர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நொடிப்பொழுதுல வாழ்வா சாவா போராட்டம் ஆரம்பிக்குது. ஆயிரக்கணக்கான எறும்புகள், நூற்றுக்கணக்கான தேனீக்கள். பார்க்கறதுக்கு எறும்புகள் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தேனீக்கள் கிட்ட தனியா ஒரு திட்டம் இருக்கு. போர் வீரர்கள் மாதிரி இந்த தேனீக்கள் கருணையே இல்லாம இந்த எறும்புகளை கொல்லும். இந்த போர்ல நூற்றுக்கணக்கான எறும்புகள் செத்து கீழே விழும். ஆனா தேனீக்கள் தங்களுடைய அமைதியான வீட்டை மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பிக்கும். சென்ட்ரல் அமெரிக்காவுடைய வானத்துல நிறைய ஃப்ரிகேட் பறவைகளை பார்க்கலாம். அதிக நேரம் பறக்கக்கூடிய இந்த அற்புதமான பறவைகளுக்கான இரை கடலோட மேற்பரப்புல இருக்கும். ஃப்ரிகேட் பறவைகள் கூட்டம் கூட்டமா பறக்கும். இரையை ஒன்னாதான் தேடும். மீன்கள் தான் இதுங்களுக்கு பிடிச்ச உணவு. இனப்பெருக்கம் செஞ்சு கூட்டம் கூட்டமா இது வாழும். இனப்பெருக்க காலத்துல ஆண் பறவைகள் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கும். எல்லா ஆண் பறவைகளும் கூட்டம் கூட்டமா ரொம்ப வித்தியாசமா தங்களை காட்டிக்கும். வானத்துல பறக்கிற பெண் பறவைகள் பார்வைக்காக. எல்லா ஆண் பறவைகளும் ஒரே இடத்துல இப்படி கூடுறதால கிட்டத்தட்ட அது போர்க்களம் மாதிரியே ஆயிடும். அதோட தொண்டை பகுதியில கருஞ்சிவப்பு நிறத்துல ஒரு பலூன் மாதிரி உருவாகி மேல பறக்கிற பெண் பறவைகளை கவர்ந்தெழுக்கும். ஆனா கலர் கலரா இப்படி ஒரு கண்காட்சியை பார்த்து எதிரிகளும் பக்கத்துல வர ஆரம்பிப்பாங்க.
தாக்க வந்த பறவை அழகான இந்த பலூன் மாதிரி இருக்கிற பபுல உடைக்க பார்க்கும். அதனால பெண் பறவைகள் பக்கத்துல வராது. ஆனா தாக்குதலப்போ இந்த ஃப்ரிகேட் பறவைகள் ரொம்ப அற்புதமா தற்காத்துக்கும். தாக்க வந்த அந்த பறவைக்கு தான் செய்த தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்கும். வெறும் ஒரே ஒரு சதுர மீட்டர் தான் இந்த எல்லை பகுதி. அதுக்குள்ள தேவையான துணை கிடைக்கும், சண்டைகள் தீர்ந்துரும். ஒரு பறவை வெற்றி அடையும், இன்னொன்னு தோல்வி அடையும். விலங்குகளுக்குள்ள சண்டை வர மூணாவது காரணம் மனுஷங்க பாஷையில சொல்லணும்னா காதல். விலங்குகள் உலகத்துல கவர்ந்தெழுக்கிறதும் இனப்பெருக்கமும் தான் ரெண்டு முக்கியமான விஷயம். பார்க்கறதுக்கு பல நேரங்கள்ல ரொம்ப அழகா இருக்கும். அதே நேரத்துல மூர்க்கத்தனமான செயல்பாடுகளும் சாதாரணமா நடக்கும். ஃப்ளமிங்கோ பறவைகள் இனப்பெருக்க காலத்துல ஒன்னா சேரும். அதுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஃப்ளமிங்கோ பறவைகளும் ஆடுறதுக்கும் ஒன்னா சேரும். இது எல்லாத்துக்குமே காரணம் அதோட இனப்பெருக்க ஆசைகள் தான். இப்படியே எல்லாம் சேர்ந்து ஒரு சமூகமா உருவாகும். ஆனா என்னதான் எல்லா பறவைகளும் ரொம்ப நல்ல விதமா ஒரே சமூகமா சுத்தி வந்தாலும் சில சமயம் அதுங்களுக்குள்ள சண்டைகள் வரத்தான் செய்யும். இங்க ஒரு ஆண் பறவைய மற்ற ஆண் பறவைகள்லாம் சேர்ந்து தாக்குது. இந்த போட்டியாளருக்கு வெளியே போறதை தவிர வேற வழி இல்லை. மெடிட்டரேனியன் காடுகள்ல வானுயர்ந்த இந்த மலைகளுக்கு அந்த பக்கமா இலையுதிர் காலத்துல குளிரடிக்கிற நேரத்துல ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். நிறைய புற்கள் நிறைஞ்ச இந்த மலைப்பகுதியான சியரா டெ கிரேடோஸ்ல இதுதான் ஐபீரியன் ஐபெக்ஸ், ஸ்பானிஷ் காட்டு ஆடுகள். இதுக்கு ஒவ்வொரு நாளும் இங்க ஆபத்து தான். ஆனா இப்போ அந்த ஆபத்துகள் ரொம்ப அதிகம். இந்த மலை பிரதேசத்தை தன்னுடைய வீடா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஆட்டுக்கு திடீர்னு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருது. இனப்பெருக்க காலத்துல இந்த ஆடுகளோட தலையில இருக்கிற கொம்புகளுக்கு ஒரு முக்கியமான தேவை ஏற்படுது. இனப்பெருக்க தாகத்தோடு இருக்கும் ஆண் ஆடுகளுக்கு எதிரி எப்படிப்பட்ட ஆடா இருந்தாலும் தோக்கடிக்கணும். சும்மா கொம்புகளை வச்சு தொட்டு தொட்டு விளையாடுற சாதாரண விளையாட்டு இல்ல அது. ஒரு ஆடும் இன்னொரு ஆடும் வேகமா மோதிக்கும். இது பல மணி நேரங்கள் தொடரும். இனப்பெருக்கம் காலத்துல வந்ததால இந்த சியராவில்
ஒரு ஆடும் இன்னொரு ஆடும் மோதிக்கிற சத்தம் தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா என்னதான் இவ்வளவு மோசமான சண்டை நடந்தாலும் எந்த ஆடும் செத்து போகாது. ஆனா கண்டிப்பா தலைவலி இருக்கும். இந்த மலையோட அடிவாரத்துல மெடிட்டரேனியன் ஓக் மரங்கள் இருக்கு. மேலே இருந்த ஆடுகள்ல இருந்து மாறுபட்டு சில மோசமான பறவைகளை நாம இங்க பார்க்க முடியும். கிரேன்ஸ், கொக்குகள். இந்த யூரேஷியன் கொக்குகள் குளிர்காலத்தை இந்த ஐபீரியன் ஓக் நிலத்துல தான் செடிகளையும் பூச்சிகளையும் சாப்பிட்டு வாழும். குளிர்காலம் முடிய போற நேரத்துல வடக்கு பக்கமா போற வேலைகள் ஆரம்பிக்குது. அந்த நேரம்தான் காதலர்களுக்கும் எதிராளிகளுக்கும் வேலை ஆரம்பிக்கும் நேரம். ஓக் மரத்துக்கு முன்னாடி இந்த கொக்குகளோட ரொம்ப பிரபலமான நடன நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. ஆண் பறவைகள் ரொம்ப பெருமையா தங்களோட இறக்கைகளை விரிச்சு கழுத்தை நீட்டி சத்தம் போடும். ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஆண் பறவைகள் சத்தம் போட்டு சண்டை போடும். அந்த இடமே அதிர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் பெண் பறவைகள் கண்டுக்காத மாதிரி இருக்கும். இந்த நிகழ்ச்சியோட இறுதி காட்சியில ஆண் பறவைகள் குதிச்சு குதிச்சு சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கும். அர்ஜென்டினாவோட வால்டிஸ் பெனின்சுலாவில் இருக்கிற இந்த கடற்கரையில் சதர்ன் எலிஃபென்ட் சீல்ஸை பார்க்கலாம். நிலப்பகுதிக்கு 2 மாசம் மட்டும்தான் இது வரும் இனப்பெருக்கத்திற்காக. சில ஆண் சீல்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியமாகும். தன்னோட வாழ்நாளிலேயே ஒரே ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்கும். அதனால ஓய்வில்லாம சண்டை போடும். ஒவ்வொரு ஆணும் தன்னோட கூட்டத்தில் இருக்கிற பெண்ணை பாதுகாக்கணும். இந்த சீல் உலகத்தில் ஆண் எலிஃபென்ட் சீல்களோட உருவத்தை பார்த்தாலே சண்டை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனா உண்மையில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மன உறுதி தான். சத்தம் போடுறதும் தள்ளி விடுறதும் தான் இன்னொரு சீலுக்கு பயத்தை ஏற்படுத்தும். தன்னோட மொத்த எடையையும் தூக்கிக்கிட்டு எதிர்த்து தாக்கும் போது சண்டை கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். பெரிய ஆண் சீல்கள் கண்டிப்பா 4000 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். தங்களோட துணைக்காக இதுங்க சண்டை போடுறது பார்க்க பயங்கரமா இருக்கும்.
தன்னோட எதிராளியை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் ஆண் சீலோட மொத்த கவனமும் பெண் சீல் மேலதான் இருக்கும். இந்த நேரத்துல ஆச்சரியப்படும் விதமா அது சாதுவா மாறிடும். காதல், அன்பு, வன்முறை இதெல்லாமே நமக்கு படத்துல மட்டும்தான் கிடைக்கும்னு இல்ல. ஆஸ்திரேலியாவோட மலைப்பிரதேசங்கள்ல பிளாக் ஃபிளாங்க்ட் ராக் வாலபீஸ் நம்ம பார்க்க முடியும். கங்காரு மாதிரி வயிற்றுல பை இருக்கிற இந்த பாலூட்டிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாவே இருக்கும். ஆனா இனப்பெருக்கம்னு வந்துட்டா இந்த அமைதி எங்க போகும்னு தெரியாது. இந்த ராக் வாலபீஸோட இனப்பெருக்க காலம்ங்கிறது ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி இருக்கும். எந்த சட்டமும் கிடையாது, எந்த விதியும் இருக்காது. கிளவுஸ் இல்லாமலேயே சண்டைகள் நடக்கும். குதிச்சு சண்டை போட்டு குத்தி அரைஞ்சு ரெண்டுத்துல ஒரு ஆண் தான் ஜெயிக்கும். விதிகள் இல்லாம நடக்கிற இந்த சண்டையில பயங்கரமான காயங்கள் ஏற்படும். தோல்வி அடைஞ்ச ஆணுக்கு மிகப்பெரிய காயம் இருக்கும். காதல், அதிகாரம், எல்லை இதெல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான சண்டை உணவுக்காகத்தான் இருக்கு. ஆனா எல்லா மாமிசம் சாப்பிடுற மிருகங்களும் இப்படி சண்டை போடுறதில்ல. டெனரிஃபீல இருக்கிற இந்த பாறைகள் நிறைஞ்ச தீவுல டைனோசார்ஸ் இன்னும் வாழுது. அதாவது டைனோசார்ஸுடைய நெருங்கின சொந்தம்னு சொல்லலாம். கிராண்ட் கனேரியா ஜாயண்ட் லிசர்ட்ஸால 80 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளர முடியும். என்னதான் அதுங்க பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் சுத்தமான சைவ விலங்குகள் இவை. வெயில் காலம் இங்க ரொம்ப உக்கிரமா இருக்கும். எரிமலை குழம்புகளால இந்த தீவு உருவானதால இன்னும் சூடு அதிகமா இருக்கும். செடி கொடி எல்லாமே காஞ்சி போயிடும். பஞ்சம் எந்த அளவுக்கு தலைவிரிச்சாடும்னா ஒரே ஒரு பழத்துக்காக மிகப்பெரிய போரே நடக்கும். ஆனா இந்த சண்டையில எல்லாருமே சமமானவங்களா இருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பல்லிகள் ரொம்ப வேகமாகவும் பலமாகவும் இருக்கும். இந்த சண்டையில இருக்கிறதுலயே பெரிய பல்லி தான் ஜெயிக்கும். சின்ன பல்லி தோத்திருக்கும்னு குழந்தைக்கு கூட தெரியும்.
உணவை தானே முழுசா சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த பெரிய பல்லி சின்ன பல்லிய துரத்தி அனுப்பிடும். உணவுன்னு வரும்போது விலங்கினங்களுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டம் நடக்கும். ஆட்டகாமா பாலைவனத்துல எல்லா மிருகங்களாலையும் வாழ்ந்துட முடியாது. செத்துப்போன இந்த குவானகோவுடைய மீதி உடல் கூட ஏதாவது ஒரு மிருகத்துக்கு இங்க உணவாகலாம். இதுதான் குல்பேயோ அல்லது ஆண்டியன் ஃபாக்ஸ். இந்த குவானகோவுடைய எலும்பு கூட்டுல மிச்சம் மீதி மாமிசம் எதுவும் இல்லை. இருந்தாலும் இந்த பாலைவனத்துக்கு நடுவுல இது ஒரு பெரிய புதையல் தான். இதுல இருக்கிற புரோட்டீன் இந்த நரி பல நாட்கள் வாழ தேவையான சக்தி கொடுக்கும். ஆனா இங்க ஒரே ஒரு குல்பேயோ இருக்கிற மாதிரி தெரியல. அதோட சொந்த பந்தங்களும் இந்த விருந்துல கலந்துக்க போகுது. பிரச்சனை என்னன்னா, யாருக்கு முதல்ல உணவு கிடைக்கணுங்கிறது தான். பசியில இருந்தாலும் பலமா இருக்கிறதுக்கு தான் முதல் மரியாதை. முதலா இந்த உணவை கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த நரிக்கு வேற வழி இல்ல. சண்டை போட்டுதான் தன்னோட உணவை அது தக்க வச்சுக்கணும். கண்டுபிடிச்ச நரிக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஆனா மீதி நரிகள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாரு முதல்ல சாப்பிடணுங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சில சமயம் இது பயங்கர சண்டையில போய் முடியும். உயிர் வாழ போடுற 5வது சண்டை எதுக்காகன்னா, குடும்பத்துக்காக. பல மிருகங்களுக்கு குடும்பம் தான் எல்லாமே. ஒவ்வொரு தனி மிருகத்துடைய உயிரும் குடும்பத்தை நம்பிதான் இருக்கு. அந்த குடும்பமும் ஒவ்வொரு உயிரையும் இணைக்கும் பந்தத்தை நம்பிதான் இருக்கு. தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் பல சண்டைகள் போராட்டங்களா மாறும். அதுலதான் அந்த குடும்பம் நிலைக்குமா நிலைக்காதான்னு தெரியும். ஒரு வைல்ட் போர் குடும்பத்துல அதிகமா வயதான பெண்கள் தான் இருக்கும். ஒரு பலசாலியான ஆண், அப்புறம் சின்ன சின்ன குட்டிகள் இருக்கும். இதெல்லாமே ஒரு குடும்பமா இரைய தேடி காடுகளுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இருக்கிற வளர்ந்த காட்டுப்பன்றிகள் பயங்கரமா சண்டை போடும். ஆனா அதே நேரத்துல குட்டிகள், ஓநாய்கள், நரிகள், கழுகுகளுக்கு விருப்பமான உணவு. இந்த மாதிரி ஒரு குட்டி காட்டுப்பன்னி கிடைச்சா எந்த மிருகத்துக்கு தான் வேட்டையாட பிடிக்காது? இதற்காகத்தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் பன்றி கவனமா இருக்கும். ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அது கொடுக்கிற சத்தம் தான் அந்த குடும்பத்தையே எச்சரிக்கை செய்யும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரே ஒரு காட்டுப்பன்னி மட்டும் ஓநாய தைரியமா எதிர்த்து நிக்குது. அதனால குடும்பம் பாதுகாக்கப்படுது. குட்டிகளை காப்பாத்தினது மட்டுமில்லாம இந்த தாய்ப்பன்றி சண்டையில ஓநாய ஜெயிச்சிடுச்சு. பாட்டகோனியால 10,000க்கும் மேற்பட்ட மேஜலானிக் பென்குயின்கள் வால்டஸ் பெனின்சுலா கடற்கரையோரம் முட்டை போட வருது. இந்த பென்குயின்கள் கூட்டம் கூட்டமா படையெடுத்து வருது. சின்னதா ஒரு குழியை நோண்டி அதுக்குள்ள பென்குயின்கள் முட்டை போட்டு அதை அடக்காக்க ஆரம்பிக்கும். பென்குயின்கள் கூட்டமா வர்றதுனால அதுங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. ஆனா அதே நேரம் குடும்பங்களுக்கு நடுவுல சண்டையும் வருது. இனப்பெருக்கத்துக்கான துணை, முட்டையிடுற இடம், அப்புறம் குட்டிகளுக்காகவும் சண்டை நடக்கும். இந்த மாதிரி சத்தம் வந்தாலே அங்க சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். அருகருகே இருக்கிற ஜோடிகளுக்கு நடுவுல அடிக்கடி சண்டை வரும். எதிரின்னு ஆயிட்டா இதுங்க ரொம்ப பயங்கரமா சண்டை போடும். மிக கூர்மையான இதுங்களோட அலகுகள் ரொம்ப ஆபத்தானது. சில சமயங்கள்ல உயிரே கூட போலாம். ஆனா இவ்வளவு சோகத்திலையும் பல பென்குயின்கள் தங்களோட குட்டிகளை பொரிச்செடுக்கும். தேவையான வெப்பத்தை கொடுக்கும். குட்டிகளுக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உணவு கொடுக்கும். அதனாலேயே நிறைய பென்குயின்கள் உயிர் வாழும். அதே கடற்கரையில எலிஃபென்ட் சீல்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. குட்டிய அதோட தாய் சில மாசங்களுக்கு மட்டும்தான் பார்த்துக்கும். ஆனா அந்த கொஞ்ச நாட்கள்ல அது கொடுக்கிற தாய்ப்பால்ல குட்டிகளுக்கு ஒரு நாளைக்கு 4-5 கிலோ கொழுப்பு சத்து கிடைக்கும். குட்டிகளுக்கு தாயோடு இருக்கிற இந்த இனிமையான நாட்கள் வெறும் 30 நாள்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுங்களோட தாய் கடலுக்குள்ள போயிடும், திரும்ப வராது. தனியா விடப்பட்ட குட்டிகள் கடற்கரையில கடலுக்கு அருகில் சேரும். அங்க ஒண்ணுக்கொன்னு பழக ஆரம்பிச்சு விளையாட ஆரம்பிக்கும். கடலோட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கும். அதே கடல்லையே பக்கத்திலேயே இன்னொரு விலங்கு தன்னுடைய குட்டிகளை பல வருஷங்களுக்கு பாதுகாத்து வாழும். அதுவும் குடும்பம் குடும்பமா இருக்கும். ஆர்கஸ், கில்லர் வேல்ஸ், தாய் திமிங்கிலங்கள் தங்களுடைய குட்டிகளுக்கு உணவை எப்படி சாப்பிடணும், கூட்டம் கூட்டமா எப்படி வேட்டையாடணும்னு சொல்லித்தரும். இந்த குட்டி எலிஃபென்ட் சீல்கள் முதல்ல கடலுக்குள்ள வரும்போது இந்த திமிங்கிலங்கள்
தங்களோட குட்டிகளுக்கு வேட்டையாட கத்துத்தரும். இரண்டு விலங்கினங்களுக்கும் வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான தருணம். ஆர்கர்ஸ் தங்களோட தாய்கிட்ட இருந்து வேட்டையாட கத்துக்கும். அதே நேரம் எலிஃபென்ட் சீல் குட்டிகள் தனியா எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறது இல்ல தப்பிக்கிறதுங்கிறத கத்துக்கும். கில்லர் வெயில்களுக்கு குடும்பத்தோட துணை ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் அதுங்களுக்கு மிகப்பெரிய பலமே. அனுபவம் இல்லாத இந்த குட்டி எலிஃபென்ட் சீலுக்கு வாழ்க்கையே இப்ப ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்கர் குட்டிகளுக்கு மிகப்பெரிய இரையை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப கத்துக்கிறது தான் வாழ்நாள் முழுக்க அதுங்களுக்கு உபயோகப்படும். ஆனா அதிர்ஷ்டவசமா நிறைய எலிஃபென்ட் சீல் குட்டிகள் பிறக்கிறதால ஒரு சில சீல்களின் தியாகம் மற்ற சீல்களை உயிர் பிழைக்க வைக்கும். வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை இந்த சீல்கள் அனுபவிக்கும் போது அது இயற்கையோட சமபலத்தை நமக்கு காட்டுது. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு மிருக இனத்துக்கும் தன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகவே தனித்தனி யுக்திகள் இருக்கு.